மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இந்திய தேசம் முழுவதும் பேசுகிறார்கள். பேசும்போது இந்த மக்களுக்கு நல்லதையெல்லாம் சொல்கிறார்கள். அதற்கு விளம்பரம் 6 கோடி 6 கோடி 6 கோடின்னு சொல்லிட்டு விளம்பரம் செய்தவர்கள் இன்றைய நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாம் எவ்வளவு விளம்பரம். அந்த விளம்பரத்தை கூட்டி பார்த்தாலே எவ்வளவு பணம் செலவழிக்கிறார்கள் விளம்பரத்திற்கு. அதுவும் இன்று பாராட்டு விழா எதற்கு? ஏற்கனவே ஒரு பாராட்டு விழா வைத்தாகிவிட்டது, மறுபடியும் பாராட்டு விழா. அதுல வேற என்னன்னா மாநில சுயாட்சி நாயகன் வேற போட்டுக்கிறாங்க. அதுல என்னத்தை வைத்து விழா எடுக்கிறார்கள்? எதற்கு பாராட்டு விழா எடுக்கிறார்கள்? அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கு இப்பொழுது விளம்பர மோகம் மிக மிக அதிகரித்து விட்டது. மக்கள் மீது கவனம் செலுத்தாமல் தினம் ஒரு பாராட்டு விழா, தினம் பாராட்டு விழாவில் மகிழ்ச்சியில் நனைய வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் வேதனையில் வெந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதுதான். இன்னைக்கு பாத்தீங்கன்னா தண்ணீர் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, கரண்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது, டிரான்ஸ்போர்ட் பிரச்சனை பல இடங்களில் இருக்கிறது. பல இடங்களில் செவிலியராக இருக்கட்டும், காவல்துறையா இருக்கட்டும், மருத்துவத்துறையா இருக்கட்டும், எல்லா இடத்திலும் காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருக்கிறது. அதிகாரிகள் தவறு செய்கிறார்கள் என்று உயர் நீதிமன்றம் சுட்டி காண்பித்திருக்கிறது. அதனால் முதலில் அரசாங்கத்தின் மீதும் தமிழக மக்கள் மீதும் அக்கறை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.